எங்களுக்கெல்லாம் டீ கொடுக்க மாட்டீங்களா நீங்க? இது தொழிலாளிங்க டீ. உனக்கு பின்னாடி அங்க கழனி தொட்டியில கலக்கி வச்சிருக்கிறேன், அங்க போய் குடி. என்ன மணி, நாம மேட்சா சேர்ந்து அடிக்கிறாங்க. என்ன கலாச்சாரம்? சுண்டல் கொடுக்கறாங்களா, நீயும் போய் வாங்கிக்க போ. என்ன கிண்டலா? இல்ல கொழுப்பு. போய் என்ன பண்ற பாரு உங்களை. இங்க பண்ணாத, அங்க போய் பண்ணு போ. ஏப்பா நீங்க எல்லாம் இது பண்ணிக்கிட்டு, இது என்ன தர்மலிங்கத்தோட இதுவா ஃபேக்டரியா? இல்ல நீங்க எல்லாம் சண்டை போடுறதுக்கு குஸ்தி மைதானமா? முதலாளி, தர்மலிங்கம் இண்டஸ்ட்ரீஸ் பேர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட தர்மமே இல்லாம அடியாட்களை மேஸ்திரிகளா வச்சு இப்படி தொழிலாளிகளை அடிச்சு நொறுக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்க? நீ யாருப்பா தொழிலாளிகளுக்காக ரொம்ப இதை காட்டுறதுக்கு? கருணை கருணை காட்டுறதுக்கு மரியாதை போய் வேலை செய். முடியாது. ஏன் முடியாது? முதல்ல உங்க குப்பு கோயில போட்டிருக்கிற எங்க கோரிக்கைகளை எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல பதில் சொல்லுங்க. கோரிக்கையா? ஓ, அன்னைக்கு பெருசா ஒரு இதை நீட்டுறீங்களா? பேப்பர. ஆமா, என்ன உங்க இது கோரிக்கை? அதேதான். பல நாளா கொடுக்காம வச்சிருக்கிற ஓட்டி போனஸ் எல்லாத்தையும் உடனடியா கொடுக்கணும். சம்பள உயர்வு கொடுக்கணும். அப்புறம் அந்த ஜீவடி தெரியுங்க அத்தனை பேரையும் வெளியில அனுப்பிச்சுட்டு ஒழுங்கான சூப்பர்வைசர்களா வைக்கணும். உங்க இதுக்கெல்லாம் நான் இது பண்ணலன்னா ஒத்துக்கலன்னா எங்க சங்கம் மூலமா போராடுவோம். அதான் உங்க இதுவோட இவரை சங்க தலைவரை நான் வர சொல்லி இருக்கிறேன். வந்துகிட்டே இருக்கேன். பாப்பா ராஜாளி வா. தலைவரே வாங்க தலைவரே, இந்த அநியாயத்தை பாருங்க. ஏன் எல்லாரும் அவுத்துட்ட கலந்த மாதிரி ஆடுறீங்க? தலைவன் வந்தாச்சுல்ல, இனிமே நான் மட்டும்தான் பேசுவேன், குறுக்க எவனும் பேசக்கூடாது. பேசுறேன். தலையில அடிபட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஃபேக்டரியில எல்லா பிரச்சனைகளும் ஆர்ப்பாட்டம் இல்லாம கலாட்டா இல்லாம அமைதியாத்தான் நடந்திருக்கு. இனிமேல் அது மாதிரி தான் நடக்கணும். புரியுதா? என்னது அமைதியா? அடியாட்கள் வச்சு அடிச்சு நொறுக்குறாங்க. தலைவன் நீ பாத்துட்டு இருக்கையா? எத்தனை மாசமா ஓட்டி பாக்கி இருக்கு? முதலாளி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. போனஸ பத்தி பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிற. ஓட்டு அப்புறம் என்னது போனஸ்? ஏதோ நம்ம முதலாளிக்கு அழகான மனசு இருக்கிறதுனால ஃபேக்டரி நடத்திக்கிட்டு இருக்காரு. இல்லாட்டி இருக்கிற நஷ்டத்துக்கு வேற அவனாச்சா இருந்திருந்தா இழுத்து சாத்திக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பான். நஷ்டமா? ஆமா. என்னையா சொல்றேன்? ஒரு நாள் கூட ப்ரொடக்ஷன் நிக்காம லாரி லாரியா சரக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படியா நஷ்டம் வரும்? கத்திர அளவு நீ பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ராமுவும் சேர்ந்துக்கிட்டு தொழிலாளிகள் எல்லாம் நம்ம முதலாளிக்கு எதிராக தூண்டி விட்டதா கேள்விப்பட்டேன். யூனியன்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ராஜாளி, யார மிரட்டுற? என்ன சங்க தலைவருடைய தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாசம் தாண்டா இருக்கு. முதலாளி,
கடைசி முறையா கேட்கிறேன், எங்க கோரிக்கைக்கு என்னதான் பதில் சொல்ல போறீங்க? நீ எத்தனை தடவை இதை நீட்டினாலும் கோரிக்கையை நீட்டினாலும் ஏன் பதில் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னா எப்படியா பொறுப்பா பதில் சொல்லியா? மயிலே மயிலே இறகு போடுன்னு கெஞ்சினா அது போடாது, பாத்துருவோம். வெளியில வர பேசுகிறேன். போட என்ன ராஜாளி, அவ அது இதுன்னு மயிலே இறகுன்னு சொல்லிட்டு போறான். இது என்ன ஃபேக்டரியா இல்ல ஜூவா? கவலைப்படாதீங்க முதலாளி, நம்ம செல்வாக்குக்கு முன்னாடி போறாங்களே 3 பிரகஸ்பதிங்க வெறும் செல்லா காசுகா. அப்போ முதலாளி உங்க கால்ல குத்துன முள்ள கச்சிரமா எடுத்துட்டேன். ரொம்ப அழிச்சு தேக்காத, ரேக அழியும். அது சின்ன வயசுலயே அழிஞ்சிருச்சு முதலாளி. டேய், அவனுக்கு அங்க அரிக்குது உள்ளங்கை, அதை எடுத்து கொடு. அது